காசா பகுதியில இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவத்தினால நடத்தப்படுற தாக்குதல்கள் காரணமாக அங்குள்ள அப்பாவி மக்கள் எல்லாம் வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, குழந்தைகளையும் இழந்து, தாய் தந்தையர்களை இழந்து, கை கால்களை இழந்து, அகதிகளாக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டே மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு காயம்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க முடியாத நிலைமையில் வார்த்தையால் விவரிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற அகதிகளுக்கு உதவக்கூட அமைப்பு UNRWA என்பது. UNRWA என்றால் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் வொர்க் ஏஜென்சி ஃபார் பாலஸ்தீனியன் என்பது. இது ஐக்கிய நாடுகள் சபையினால் நிர்வகிக்கப்படுகிறது. இதுல 13,000 பேர் வேலை செய்றாங்க. இவங்க உலகத்தில் இருக்கிற டொனர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தேவைப்படுகிற மக்களுக்கு, குறிப்பாக பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பயங்கரவாத நாட்டோட இராணுவப் படைகள் இங்க இருக்கிற மக்களே அங்கே போ இங்கே போன்னு தோரத்திட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களும் தாக்குதலுக்கு பயந்து இவங்க எல்லாம் ஓடி ஓடி போய் UNRW கிட்ட போய் அவங்க அமைச்சிருக்கிற முகாம்ல பாதுகாப்ப தேடுறாங்க. இப்போ கொலைவெறி பிடித்த இந்த பயங்கரவாத இஸ்ரேல் ராணுவத்தினால ஐக்கிய நாடுகள் சபையோட அகதிகள் முகாம்ல ஒளிஞ்சுக்கிற அப்பாவிங்கள கொலை பண்ண முடியல. அதனால அந்த ஐக்கிய நாடுகள் சபையோட UNRW காலி பண்ணிட்டா அப்புறம் கொத்து கொத்தா மக்களை சுலபமா கொன்னுறலாம். பிரச்சனை ஒன்னும் இருக்காது, குறைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு UNRWA மேல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அக்டோபர் 7 தாக்குதல்ல UNRWAவை சேர்ந்த ஊழியர்களும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அதை வச்சு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற முக்கியமான நாடுகள் தரக்கூடிய உதவித் தொகைகளை நிறுத்திட்டாங்க. இப்போ UNRWAக்கு தேவையான அளவு உதவிகள் வராமல் அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த UNRWA கூட அதுல வேலை செய்யற உறுப்பினர்களோட பட்டியலை ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரேலுக்கு அனுப்பி அவங்க அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த 7 நாள் WOட ஒர்க்கர்கள் அங்கே வேலை செய்ய முடியும். இந்த லிஸ்ட் 2023 வருடம் மே மாசம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பட்டியல் இஸ்ரேலால் சரிபார்க்கப்பட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வேலை செய்றாங்க. அப்போ இஸ்ரேல் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அனுப்பி வச்ச சர்வதேச அமைப்போட பணியாளர்கள் இப்போ திடீரென்று இத்தனை நாள் கழிச்சு அக்டோபர் 7 தாக்குதல்ல பங்கெடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இஸ்ரேலோட டெக்னாலஜி இப்ப எல்லாம் அறிவியல் பத்தி சிந்திக்கிறது இல்ல. முற்காலத்துல வாழ்ந்த யூதர்கள்தான் அறிவு உள்ளவங்களாகவும் அறிவு நிறைந்தவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. இந்த மேற்கத்திய வரலாறுகள் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து எழுதி வரலாற்றுல பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே நாங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் அப்படின்னு வரலாற்றுல தனக்குத்தானே பதிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க பதிவு பண்ணுகிற வரலாறுகள் எப்பவுமே ஒரு கான்ட்ராடிக்டான, ஒரு மர்மமான விஷயமும் கூட இருந்துட்டேதான் இருக்கும். உதாரணமா 2ஆம் உலகப்போர் சமயங்களில் ஜெர்மனியோட சர்வாதிகாரியாக இருந்த ரூடால்ஃப் ஹிட்லர் பல லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஆனா அதுக்கு எதிரா பேசுறவங்க இத்தனை கொலைகள் நடந்தது உண்மையா? அப்போ ஆதாரம் எங்கே? அத்தனை கொலைகள் நடந்தது உண்மையில்லன்னா இத்தனை கொலைகள் நடந்ததா சித்தரிக்கிறது உலகம் பூராவும் உள்ள யூதர்கள் மேல ஒரு பரிதாபத்தை உருவாக்கி, ஐயோ பாவம் இவங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட மத்திய கிழக்கில யூதர்களை உட்கார வைத்து அந்த மத்திய கிழக்கோட இயற்கை வளங்கள் அனைத்தையுமே கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த வதந்திகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா ஹிட்லர் ஒரு யூரோப்பியர்தான், அவர் கொன்றதும் ஐரோப்பியர்களைத்தான். அப்படி இருக்கும் நிலைமையில இவங்க ஏதோ காரணம் சொல்லி ஜியோனிஸ்டுகளை மத்திய கிழக்கில உட்கார வைத்தது மட்டுமில்லாம சுத்தியில இருக்கிற நாடுகளை மிரட்டுறதுக்கும், அந்த நாடுகளை கண்காணிக்கிறதுக்கும், அந்த நாடுகளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் உண்டான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டேதான் இருக்காங்க. யூதர்கள் அறிவாளிகள் அப்படின்னு வரலாற்றுல சொல்றாங்க. இப்படிப்பட்ட அறிவாளிகளோட வேலை செய்யுதுன்னா இந்த புத்தியசாலிங்கெல்லாம் அவங்களோட அறிவையும் அறிவியலையும் எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, யார்கிட்ட எப்படி பொய் சொன்னா எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிளாக்மெயில் பண்ணலாம்,
தன்னோட வளர்ச்சிக்கு எதிரா இருக்கிறவங்களை எல்லாம் எப்படி ஒழிக்கலாம், எப்படியெல்லாம் தில்லு முள்ளு பண்ணி நாம தான் உலகத்துல பெரியவங்க, வலிமையானவங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆக இந்த இஸ்ரேல் பயங்கரவாத கொடும்பாவிங்க. ஏதாவது சிலபல பொய்களை சொல்லி எப்படியாவது பாலஸ்தீன மக்களை பாம் போட்டு நின்னுறணும். அவங்களுக்கு படிப்பு இருக்கக்கூடாது, சாப்பாடு இல்லாம சாகணும், இருக்க இடம் இல்லாம அண்டை நாடுகளுக்கு ஓடிரணும், ஒட்டுமொத்த மக்களையும் நாடு கடத்திரணும். இந்த மாதிரி எப்படியாவது தில்லாலங்கடி வேலை அந்த ஏரியா ஃபுல்லா காலி பண்ணி தன்னோட பகுதிகளோட இணைச்சுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட எத்தனையோ தீவிரவாத செல்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா கொடுக்கிற பதிலடியினால இஸ்ரேல் பயங்கரவாதிகளால அவங்களால நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியல. இந்த பயங்கரவாத போரின் மூலமா அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை தவிர்த்து மற்ற சர்வதேச நாடுகளோட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு. அது மட்டும் தன்னோட பிடிவாதத்தினால பல அழிவுகளை, சொந்தமாகவே சுயமாகவே பல அழிவுகளை சந்திச்சிட்டு இருக்குது. நெதன்யாஹுவுடைய எதிர்காலமே இந்த போருக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. இஸ்ரேல் இழந்த உண்மையான இழப்புகளை வெளியே சொன்னா கடைக்கோடி நிலையில இருக்கிற மனிதன் கூட காரித்து பிடுவான்னு சொல்றாங்க. அதனால உண்மையா மறைச்சும் திரிச்சும் பெரிய அளவில் பொது உடைமைகளை நாசம் பண்ணியும் அப்புறம் அப்பாவி பொதுமக்களுக்கு பெரிய அளவுல கொலமிரட்டல் விட்டும் தன்னோட திறமையும் அறிவும் எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு காமிக்க முயற்சி பண்றங்க. ஆனா எவ்வளவு பேரழிவு ஆயுதங்களை இஸ்ரேல் உபயோகித்தாலும் சாதாரண மக்களோட தன்னம்பிக்கையோட சக்திதான் எல்லாத்தையும் விட பெரிய பவர்னு இந்த முட்டாள் இஸ்ரேல் கோமாளி ராணுவத்துக்கு புரியறதே இல்ல. இதை புரிஞ்சுக்கிறக்கு அறிவும் வேணும், மனித நேயமும் வேணும். இஸ்ரேல் என்பது பயங்கரவாதம் மட்டுமல்ல, ஞான சூன்யமும் கூட. அது மட்டும் இல்லாம உலகம் பூரா நடக்கிற போராட்டங்களும் இஸ்ரேலோட பயங்கரவாதத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இன்னும் பல இடங்களிலும், அதாவது சோஷியல் மீடியாவில் தொடர்பு இல்லாதவங்களுக்கு எந்த தகவல்களும் போய் சேர்றதில்ல. மேலை நாடுகள்ல காசா இந்நழிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் இந்த போராட்டக்காரர்கள் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்கள நாட்டை விட்டு துரக்கணும், விசா கொடுக்கக்கூடாதும் அப்படிங்கிற மாதிரியான செய்திய நியூஸ் சேனல்களும் பத்திரிகைகளும் அதிகமா போடுறாங்க. நிலைமை இப்படி இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பான UNRWA மூலமா பாலஸ்தீன மக்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் வந்து சேராம மிகப்பெரிய பட்டினிச்சாவுகள் நடைபெற வழி வகுக்கிற இந்த நேரத்துல இஸ்ரேலோட அட்டகாசத்தை கொஞ்சம் அடக்கி வச்சு காசா மக்களுக்கு போய் சேர வேண்டிய அத்தியாவசிய தேவைகளுக்கு அமெரிக்கா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஏற்பாட்டை பத்தி கொஞ்சம் பாப்போம். இந்த ஏற்பாட்டின்படி அமெரிக்க படைகளின் மேற்பார்வையில் உதவிப் பொருட்கள் அனைத்தும் சைப்ரஸுக்கு வந்து பின் கப்பல் மூலம் காசாவிற்கு அனுப்பப்படும். இந்த செயல்முறை பல படிகளை உள்ளடக்கியது. அமெரிக்கப் படைகளின் மேற்பார்வையில் இந்த உதவிகள் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்கப் படைகளால் நெருக்கமாக கண்காணிக்கப்படும். மத்திய தரைக்கடலில் உள்ள அருகிலுள்ள தீவான சைப்ரஸுக்கு முதலில் உதவி வந்து சேரும். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சிறந்த ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பை அனுமதிக்கிறது. சைப்ரஸிலிருந்து உதவி கப்பல் வழியாக காசாவுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த கடல் பாதை முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான நேரடி மற்றும் திறமையான சேனலை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. காசாவில் நிலைமை மோசமாக உள்ளது. மனிதாபிமான உதவிகளை எளிதாக்குவதற்கான எந்த ஒரு முயற்சியும் முக்கியமானவை. இந்த திட்டம் காசா மக்களின் துயர் துடைக்க உதவும் என்று நம்புவோம். நீங்களும் இறைவனிடம் இறைஞ்சி துஆ செய்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.